கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 6வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். மனுஷர் காண வேண்டும் என்று எதை செய்யாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? தர்மம். மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்கிறவர்களுக்கு யாரிடத்தில் பலனில்லை? பிதா. தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தவர்கள் யார்? மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்கிறவர்கள். அந்தரங்கமாய் செய்ய வேண்டியது எது? தர்மம். வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்க வேண்டியது எதை? தர்மம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எப்படி பலனளிப்பார்? வெளியரங்கமாய். நாம் யாரை போல ஜெபம் பண்ணக்கூடாது? மாயக்காரர். வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறவர்கள் யார்? மாயக்காரர். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அந்தரங்கமாய் பிதாவிடம். ஜெபம் பண்ணும்போது யாரை போல வீண் வார்த்தைகளை அளப்பக்கூடாது? அஞ்ஞானிகள். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைப்பவர்கள் யார்? அஞ்ஞானிகள். நாம் வேண்டிக் கொள்ளும் முன்னமே நமது தேவைகளை அறிந்திருப்பவர் யார்? பிதா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய டேஸ் பரிசுத்தப்படுவதாக. நாமம். பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டியது எது? பிதாவின் சித்தம். எங்களுக்கு வேண்டிய டேஷ் இன்று எங்களுக்கு தாரும் ஆகாரத்தை. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் டேஷினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். தீமை. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள்? பிதா. மனுஷருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கும் போது நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னிப்பவர் யார்? பரமபிதா. யாருடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருக்கும் போது நம்முடைய தப்பிதங்களையும் பிதா மன்னிப்பதில்லை? மனுஷர்கள். நாம் உபவாசிக்கும் போது யாரை போல முகவாடலாய் இருக்கக்கூடாது? மாயக்காரர். மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிப்பவர்கள் யார்? மாயக்காரர். நம்முடைய உபவாசம் யாருக்கு மட்டும் தெரிய வேண்டும்? பரமபிதா. எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது? பூமி. பூமியிலே பூச்சியும் துருவும் எவைகளை கெடுக்கும்? பொக்கிஷம். திருடர் கன்னமிட்டு திருடுவது எங்கே? பூமியிலே. எங்கே நமது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் டேஷ் இருக்கும். இருதயம். சரீரத்தின் விளக்காயிருப்பது எது? கண். எது தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்? கண். கண் கெட்டதாயிருந்தால் இருளாக மாறிவிடுவது எது? சரீரம். எத்தனை எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது? 2. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் டேஸ் செய்ய உங்களால் கூடாது? ஊழியம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எதற்காக கவலைப்படக்கூடாது? ஜீவன். எண்ணத்தை உடுப்போம் என்று எதை குறித்து கவலைப்படக்கூடாது? சரீரம். ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது? ஜீவன். உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது? சரீரம். ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுபவர் யார்? பரமபிதா. எவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள்? ஆகாயத்து பட்சிகள். டேஸ் படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலை. சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் எவைகளைப் போல உடுத்தி இருந்ததில்லை? காட்டு புஷ்பங்கள். முதலாவது எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுவது எது? நாளைய தினம்.
நாளைய தினத்தை குறித்து நாம் டேஷ் படக்கூடாது. கவலை. அந்தந்த நாளுக்கு அதின் டேஷ் போதும். பாடு. நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி செய்ய வேண்டியது என்ன? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற டேஷ் படியே உங்களுக்கு அளக்கப்படும், அளவின்படியே. நீ உன் கண்ணில் உத்திரத்தை வைத்துக்கொண்டு உன் சகோதரன் கண்ணில் எதை பார்ப்பதாக இயேசு கூறுகிறார்? துரும்பு. நம் கண்ணில் இருக்கிற எதை நாம் முதலில் எடுத்து போட வேண்டும்? உத்திரம். பரிசுத்தமானதை எதற்கு கொடுக்கக்கூடாது? நாய்கள். உங்கள் முத்துக்களை டேஷ் முன் போடாதேயுங்கள். பன்றிகள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு டேஷ் கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது டேஷ் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு டேஷ் திறக்கப்படும். பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படிப்பட்டவைகளை கொடுக்கிறார்? நன்மையானவைகளை. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே டேஷ் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். எப்படிப்பட்ட வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும்? இடுக்கமான. கேட்டுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? விரிவானது. கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் டேஷ் அநேகர். எதற்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது? ஜீவனுக்கு. ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் டேஷ் சிலர். நாம் யாருக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? கள்ள தீர்க்கதரிசிகள். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நம்மிடம் வருபவர்கள் யார்? கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்டவர்கள்? பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை அவர்களுடைய டேஷினாலே அறிய முடியும். கனிகள். நல்ல மரம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும்? நல்ல கனிகள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எதிலே போடப்படும்? அக்கினி. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவன் யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எதின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாவான். கண்மலை. இயேசுவின் வார்த்தைகளின்படி செய்யாதவன் எதின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தி இல்லாத மனிதனாவான். மணல். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது வந்து அவரை பணிந்து கொண்டவன் யார்? குஷ்டரோகி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றது யார்? குஷ்டரோகி. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று இயேசு யாரை குணமாக்கினார்? குஷ்டரோகி. யார் கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்த இயேசு குஷ்டரோகியிடம் கூறினார்? மோசே. தன் வேலைக்காரன் குணமடைய இயேசுவை வேண்டிக் கொண்டவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் எவ்வித நோயினால் அவதிப்பட்டான்? திமிர்வாதம். நீரின் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்ட இயேசு யாருக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார்? இஸ்ரவேலர். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு எங்கே பந்தி இருப்பார்கள்? பரலோக ராஜ்யம். புறம்பான இருளிலே தள்ளப்படுபவர்கள் யார்? ராஜ்யத்தின் புத்திரர். இயேசுவின் வார்த்தையால் யாருடைய வேலைக்காரன் குணமடைந்தான்? நூற்றுக்கு அதிபதி. யாருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார்? பேதுரு. இயேசு தொட்டவுடன் ஜுரம் நீங்கி குணமடைந்தாள் யார்? பேதுருவின் மாமி.
அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று கூறிய தீர்க்கன் யார்? ஏசாயா. நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? வேதபாரகன். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை? மனுஷகுமாரன். தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண வேண்டியவர்கள் யார்? மரித்தோர். ஆண்டவரே, எங்களே ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றவர்கள் யார்? சீஷர்கள். காற்றையும் கடலையும் இயேசு அதட்டியவுடன் ஏற்பட்டது என்ன? அமைதல். இயேசு எந்த நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். கெர்கேசேனர். காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பிசாசு பிடித்த 2. பிசாசுகள் தங்களை எங்கே துரத்தும்படி இயேசுவிடம் வேண்டிக் கொண்டன? பன்றி கூட்டத்தில். பிசாசு புகுந்த பன்றிகள் எதில் விழுந்து மாண்டு போயின? கடலில். எந்த பட்டணத்தார் இயேசுவை தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள்? கெர்கேசேனர். படுக்கையில் கிடந்த யாரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள்? திமிர்வாதக்காரன். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார்? திமிர்வாதக்காரன். இயேசு தேவதூஷணம் சொல்வதாக தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டவர்கள் யார்? வேதபாரகர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவர் யார்? மனுஷகுமாரன். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றவன் யார்? திமிர்வாதக்காரன். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த எந்த மனிதனை இயேசு தம்மை பின்பற்றும்படி அழைத்தார்? மத்தேயு. அநேக ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இயேசு யாருடைய வீட்டிலே போஜனம் பண்ணினார்? மத்தேயு. இயேசுவானவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை கண்டு சீஷர்களிடம் கேள்வி கேட்டவர்கள் யார்? பரிசேயர். வைத்தியன் யாருக்கு தேவை என்று இயேசு கூறினார்? பிணியாளிகள். யாரை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்ததாக இயேசு கூறினார்? பாவிகள். யாருடைய சீஷர்கள் இயேசுவிடம் வந்து தாங்கள் அநேக தரம் உபவாசிப்பதாக கூறினார்கள்? யோவான். யாருடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருப்பதாக யோவானின் சீஷர்கள் கூறினார்கள்? இயேசு. யோவானின் சீஷர்களிடம் இயேசு தன்னை எவ்விதம் அறிமுகப்படுத்தினார்? மணவாளன். மரித்து போன தன் மகளின் மேல் கையை வைக்கும்படி தலைவன் ஒருவன் யாரிடம் வேண்டினான்? இயேசு. எத்தனை வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள்? 12. தலைவனின் மகளை உயிர் பெற செய்தவர் யார்? இயேசு. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். கூப்பிட்டவர்கள் யார்? 2 குருடர்கள். எனக்கு வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறீர்களா? இயேசு யாரிடம் கேட்டார்? குருடர்கள். பிசாசு பிடித்த ஊமையன் பேச செய்தவர் யார்? இயேசு. இயேசுவின் அற்புதத்தை கண்ட ஜனங்கள் இங்கே இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இஸ்ரவேல். பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று இயேசுவை பற்றி கூறியவர்கள் யார்? பரிசேயர். மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொலைந்து போனவர்கள் யார்? திரளான ஜனங்கள். சிதறப்பட்டவர்களாய் இருந்த எவர்கள் மேல் இயேசு மனதுருகினார்? திரளான ஜனங்கள். இயேசு தமது சீஷர்களிடம் எது மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்றார்? அறுப்பு. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். இயேசு தம்முடைய சீஷர்களாக எத்தனை பேரை தம்மிடம் அழைத்தார்? 12. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்களையும் வியாதிகளையும் நீக்கவும் இயேசுவிடம் இருந்து அதிகாரம் பெற்றவர்கள் யார்? சீஷர்கள். காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் யார்? சீஷர்கள்.
எது சமீபமாய் இருக்கிறதென்று பிரசங்கிக்கும்படி இயேசு சிஷ்யர்களிடம் கூறினார். பரலோக ராஜ்யம். இலவசமாய் பெற்றீர்கள், டேஷ் கொடுங்கள். இலவசமாய் கொடுங்கள். யார் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான்? வேலையான். வழிக்கு பையையாவது அங்கிகளையாவது தடியையாவது பாதரட்சைகளையாவது எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறியவர் யார்? இயேசு. ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்த வேண்டும். தங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்டணத்தை விட்டு வெளியேறும் போது எதில் படிந்த தூசியை உதறி போட வேண்டும். கால்கள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இயேசு யாரை அனுப்பினார்? சீஷர்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் எதை போன்று கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். புறா. யாரை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என இயேசு கூறினார்? மனுஷர்கள். புறஜாதிகளுக்கு சாட்சியாக அதிபதிகள் முன் கொண்டு போகப்படுபவர்கள் யார்? சீஷர்கள். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் டேஷ் உங்களிலிருந்து பேசுகிறவர் ஆவியானவரே. பெற்றோருக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கொலை செய்பவர்கள் யார்? பிள்ளைகள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். டேஷ் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம். யார் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத டேஷ் இல்லை. ரகசியம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் எதில் அழிக்க வல்லவருக்கு பயப்பட வேண்டும். நரகத்தில். உங்கள் தலையில் உள்ள டேஷ் எண்ணப்பட்டிருக்கிறது. மயிர்கள். மனுஷர் முன்பாக தன்னை அறிக்கை பண்ணுகிறவனை இயேசு யார் முன்பாக அறிக்கை பண்ணுவார்? பிதா. மனுஷர் முன்பாக தன்னை மறுதலிக்கிறவனை பிதா முன்பாக மறுதலிப்பவர் யார்? இயேசு. சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே பூமியிலே அனுப்ப வந்தவர் யார்? இயேசு. ஒரு மனுஷனுக்கு அவன் சத்துருக்கள் யார்? அவன் வீட்டார். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது இயேசுவிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் அவருக்கு டேஷ் அல்ல, பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றாதவன் அவருக்கு டேஷ் அல்ல, பாத்திரன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை டேஷ் இழந்து போவான். இயேசுவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை டேஷ் காப்பான். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் டேஷ் அடைவான், பலனை. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு வனும் எதை அடையாமற் போவதில்லை, பலன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி.